இப்படி இருக்கும்போது இன்றைய தினம் வெளியாகிய அத்தனை சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்பு செய்தி ஒரே ஒரு தலைப்பு செய்தி தான். ஒரு செய்தி தான் 6 சிங்கள பத்திரிகைகளின் பிரதான தலைப்பு செய்தியாக வந்திருக்கின்றது. ரட்ட அனுரட்ட ரட்டம அனுரட்ட என்ற செய்தி தான். முதலில் லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி தான் ரட்ட அனுரட்ட என்ற செய்தி வந்திருக்கின்றது. குறிப்பாகவே இதே தலைப்பு தான் இன்றைய எல்லா சிங்கள பத்திரிகைகளிலும் அந்த செய்தி வந்திருக்கின்றது. அதாவது ஜனாதிபதியாக பதவியேற்க உள்ள அனுரகுமார் திசாநாயக்கவின் வெற்றி தொடர்பான செய்தி. லங்காதீப பத்திரிகையின் செய்தியாக திவ்ரும் உலேல அத ஜனபதி காரியாலய, அதாவது பதவி பிரமாண நிகழ்வு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் அனுர ஆசன இக்கசிய அயாக், அதாவது அனுரகுமார திசாநாயக்கவுக்கு 160 ஆசனங்களில் 106 ஆசனங்களை அனுரகுமார் திசாநாயக்க கைப்பற்றியிருக்கின்றார். சஜித் ஆசன அத்தலிஸ் அட்டாக் 48 தொகுதிகளை தேர்தல் தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கின்றார் சஜித் பிரேமதாச என்ற செய்தி தான் வந்திருக்கின்றது. அலுத் கேபினட்டுவே அதம தீந்துவாக், அலுத் கேபினட்டுவட்ட அதம தீந்துவாக் என்று வந்திருக்கின்றது. புதிய அமைச்சரவை இன்று முடிவெடுக்கப்படும் என்றும் செய்தி லங்காதீப பத்திரிகையிலே வந்திருக்கின்றது. சரி, இன்றைய அத பத்திரிகையை பார்க்கலாம். அத பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தி ரட்ட அனுரட்ட என்ற செய்தி வந்திருக்கின்றது. நமவெனி விதாயக ஜனபதி லெஸ்ஸ அனுர அது திவ்ரும்தெய், 9வது ஜனாதிபதியாக விதாயக ஜனாதிபதி, நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுர இன்று பதவியேற்பார். நவ அகமதி ஹரிணி, அதாவது புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய, அதாவது தற்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஹரிணி அமரசூரிய தெரிவு செய்யப்படுவார் என்று கூறப்படுகின்றது. அனுரகின் இஸ்வென மந்திரி தூரேட்ட லக்ஷ்மன் என்ற செய்தி வந்திருக்கின்றது. அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆகியதால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வெற்றிடமாகின்றது. அந்த இடத்திற்கு லக்ஷ்மன் தெரிவு செய்யப்படுவார் என்று வந்திருக்கிறது. சரி, அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். அருண பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி ரட்ட அனுரட்ட திவ்ரும் தீம அத உதே நமையாய் தியட்ட என்று வந்திருக்கின்றது. லங்காவே நமவெனி லங்காவ நெமதி தருவா சினேஹசின் பாரதிமி ரணில்கேன் அனுரட்ட சுப பேத்தும் என்று வந்திருக்கின்றது. அதாவது ரணில் விக்ரமசிங்க இலங்கை என்ற குழந்தையை ஒப்படைக்கப் போவதாக அனுரவிடம் கூறியிருக்கின்றார். அந்த செய்தி வந்திருக்கின்றது. இன்றைய அருணவுக்கும் அனுரவுக்கும் ஒரே வார்த்தைகள் என்பதால் சில நேரங்கள் தடுமாறலாம். தினமின பத்திரிகையை பார்க்கலாம். தினமின பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி ரட்டம அனுரட்ட வெடி சந்த லக்ஷ தொலஹக் லெபு அனுரட்ட விசிஷ்ட ஜயாக், 12 லட்சம் அதிகப்படியான வாக்குகளை பெற்று அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு மிக அமோக வெற்றி. டிஸ்ட்ரிக்ட் பாலுவுக்கு சந்த கொட்டாச எக்கசிய அயாக் மாலி மாவட்ட, திசை காட்டிக்கு 15 மாவட்டங்களில் 106 தொகுதிகள். சஜித்த ஜயலபுனி திசா அதக்க கொட்டாச அத்தலி சட்டக் பமனை, சஜித்துக்கு 7 மாவட்டங்களில் 48 தொகுதிகள் மட்டுமே. இத்தியாசே பலமு வரட்ட தெவனி மனாபியாத் கணங்கராய், வரலாற்றில் முதற் தடவையாக 2வது விருப்ப வாக்கும் எண்ணப்பட்டதாக இன்றைய தினமின பத்திரிகையின் செய்தி வெளியாகிறது. அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையின் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். திவைன பத்திரிகையின் தலைப்புச் செய்தி இவ்வாறு வந்திருக்கின்றது. ரட்ட அனுரட்ட ஸ்ரீலங்கா தேசபாலனே பமுனுக்குள்ள பிந்த எக்க பொக்குரட்ட ரட்ட அனுரட்ட என்று வந்திருக்கின்றது. அனைவரும் ஒன்றாக இணைந்து அனுரவை தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்றும் இன்றைய திவைன பத்திரிகையிலே வெளியாகி இருக்கின்றது. இறுதியாக இன்றைய மௌபிம பத்திரிகையை பார்க்கலாம். மௌபிம பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்க போகின்றோம். என்ன சொல்கின்றது மௌபிம பத்திரிகை என்றால் ரட்ட அனுரட்ட என்ற செய்தி. நமவெனி ஜனபதி அது திவ்ரும் தெய், 9வது ஜனாதிபதி இன்று பதவி பிரமாணம் செய்வார். சரி, இன்றும் நாம் எங்களால் முடிந்த அளவு செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்திருந்தாலும் கூட வீரகேசரி பத்திரிகையில் வந்த செய்திகளை எங்களால் கொண்டு வர முடியவில்லை. அதற்காக வருந்துகின்றோம். இன்றும் தயாரிப்பில் கவின் சாந்த் உதவி இருந்தார். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு புதிய ஜனாதிபதியாக இன்றைய தினம் காலை 9:30 மணிக்கு பதவியேற்க போகும் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு
ஸ்டார் தமிழ் தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.